ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல சித்ர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம கடந்த வகுப்புல 133 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். சுவாமி வித்யாரண்யர் அந்த சிதாபாச வாதத்தை தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது கூடஸ்தன் ஒருபோதும் ஜீவனாக மாறுவதில்லை. மாயையும் கூடஸ்தத்தை மாற்றுவதில்லை. மாறுவது எல்லாம் சிதாபாசத்தின் தோற்றம்தான் அப்படிங்கறத நமக்கு கடந்த ஸ்லோகத்துல புரிய வச்சார். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கூடஸ்தன் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் தானே. அது மாறாது. ஆனா எது மாறுது? அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தான் மாறும். அப்ப இங்க ஜீவன், ஈஸ்வரன் என்ற தத்துவங்களின் அடிப்படையாக பார்க்கும்போது, பிரதிபிம்ப தோற்றத்துல இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப இங்க மாயை கூடஸ்த சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே வெளிப்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட மாயையால் முடியாதது எதுவும் இல்லை என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதை மேலும் விரிவாக நம்ம பார்க்கும்போது, இதே சித்ர தீபத்தினுடைய ஸ்லோகம் 134ல இன்னும் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். கூடஸ்தம் அனுபாஸ்தித்ய கரோதி ஜகதாதிகம் துர்க்கடைக்க விதாயின்யாம் மாயாயாம் கா சம்ஸ்கிருதிஹி. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த கூடஸ்த சாட்சி சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் மாயை உலகம் முதலிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அப்ப இல்லாததை கூட இருப்பது போல நிகழ்த்துகின்ற மாயையின் சக்தியில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது மாயை என்ன பண்ணுது? இல்லாததை இருப்பது போல காட்டுது. இருப்பதை இல்லாதது போல மறைக்குது. இப்ப நம்ம ஏற்கனவே அததானே நான் சொன்னேன். 2 சக்திகள் இருக்கு. ஆவரணம், விட்சேபம் அப்படின்ட்டு. அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி என்ற 2 சக்திகள்ல இந்த உலகத்தை தோற்றுவிக்குது. ஆனா உண்மையிலே நமக்கு என்ன தோன்றணும்? பிரம்மம் தான் தோன்றணும். பிரம்மம் தோன்ற மாட்டேங்குது. பிரம்மத்த தேடியாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உலகம் கண்ணு முன்னாடி அனுபவத்துக்கு வந்துருது. அப்போ உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம். பிரம்மத்த காணோம். அதனால பிரம்மம் இல்ல போல் இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். அதனால நமக்கு எப்படி அப்படியே ரிவர்ஸ்ல காட்டுது. உலகத்த இல்லாததை இருப்பது போல காட்டுது. ஆனா உண்மையிலேயே பிரம்மம் மாத்திரம் தான் இருக்கு. அத இல்லாதது போல மறைச்சுக்கிச்சு. இப்படிதான் இந்த மாயை விளையாட்டுத்தனம் பண்ணுது. அததான் இங்க சொல்றாரு. ஜகதாதிகம். உலகம் மட்டுமல்ல, ஜீவன், ஈஸ்வரன், காலம், தேசம், காரண காரியம் போன்ற எல்லாமே மாயையினுடைய விளையாட்டு, மாயையினுடைய வெளிப்பாடு. அத நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் துர்க்கடைக்கவி ஆயின்யாம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. துர்க்கடம் அப்படின்னா நிகழ முடியாதது. அப்போ இங்க அந்த துர்க்கடைக்க அப்படிங்கிற வார்த்தையோட விதாயினிங்கிறத சொல்றாரு. நிகழ்த்துபவள். அந்த மாயை இந்த மாதிரி இல்லாதது இருப்பது போல நிகழ்த்துகின்ற ஒரு சாதனையை செய்றாப்படி இல்லையா? அப்ப நிகழ முடியாததையும் நிகழ்வது போல காட்டுகின்ற ஒரு சக்தி இருக்கிறதுக்கு பேர் தான் மாயை. அப்ப அது ஏன் இல்லாததை இருப்பது போல காட்டுது, இயலாததை நிகழ்த்தி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறாத பிரம்மம் இருக்கு. மாறும் உலகம் தோன்றுது. அப்ப அசங்கமான ஆத்மாவில் நான் கட்டுண்டவன் என்ற அனுபவம் தோன்றுகிறது. அப்ப ஒரே சைத்தன்யத்தில இங்க கோடிக்கணக்கான ஜீவர்கள் தோன்றுவதுதான் இப்படி துர்க்கடம் என்று பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்ல வராரு. அதாவது இந்த இடத்துல வித்யாரண்யர் ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்த பேசுறாரு. இந்த ஸ்லோகம் நெறைய ஆழமான உட்பொருளை கொண்டிருக்கு. சமத்கிருதி அப்படின்னு ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாரு. அது ஒரு எப்படி புரிய வைக்கிறாருன்னா, வல்லமை கொண்ட மாயை இதை செய்கிறது என்றால், அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கிறார். ஏன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன?
ஏன்னா மாயையே அப்படிதான் மனமயக்கம் பண்ணிட்டு இருக்கு. இல்லாதது இருப்பது போல காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இப்ப நீங்க மாயைன்னு சொன்ன உடனே திருப்பி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்ட்டு கற்பனை பண்ண போயிடக்கூடாதுங்க. மாயைன்னு நான் சொன்ன மறு வினாடி உங்க மைண்ட் எங்க போணும்? மைண்டே தான் மாயைன்னு போகணும். அப்ப மனசே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது. விசித்திரமான தோற்றங்களை உருவாக்குது. இல்லாதது இருப்பது போல காட்டுது. இருப்பது இல்லாதது போல மறைக்குது. இது எல்லாம் மைண்டினுடைய விளையாட்டு அப்படிங்கிறத நாம எப்போ பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு நெறைய நான் ஓமானங்கள்லாம் குடுத்தேன்ல. எப்படிப்பட்ட ஓமானங்கள்லாம் குடுத்தேன்? இப்ப கானல் நீர் பார்க்குறீங்க. கானல் நீர்ல உண்மையா நீர் ஓடுற மாரி தெரியுது. ஆனா, விசாரணை பண்ணி விவேகத்தால பார்த்தா, அது வெறும் தோற்றம் தான். சும்மா தண்ணி ஓடுற மாரி நம்மள ஏமாத்துது. இது மாரி இல்லாதது இருப்பது போல இந்த புலன்கள் அடிப்படையிலயும், மனதின் அடிப்படையிலயும் நம்மளை மயக்கிறது தான் மாயையினுடைய விளையாட்டு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாயை ஏன் செய்யுது? அது பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல இந்த மாரி அதனால செய்ய முடியறதுக்கு என்ன காரணம்? அந்த மனம் அப்படி அறிவினுடைய சக்திய பெற்றுக்கொண்டு அப்படியே அறிவு மாரியே ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கு நம்ம ஏற்கனவே இன்னும் நெறைய உதாரணங்கள் குடுப்போம். எப்படி உதாரணங்கள்லாம் குடுத்தோம்னா, இப்போ இரும்பு குண்டுக்கு தனித்துவமான வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை இல்லதான். ஆனா நெருப்புக்குள்ள போட்ட உடனே நெருப்பு மாரியே மாறிடுதே. அப்ப நெருப்பும் அதுவும் ஒரே மாரி வந்துடுது. அப்ப இங்க எது நெருப்பு, எது இரும்பு குண்டுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஈக்குவலா அந்த நெருப்போட சம்பந்தப்பட்டு அப்படி ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இரும்பு குண்டு. அப்ப இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த நெருப்போடு சம்பந்தப்பட்டதுனால சாத்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். அத நீங்க ஏத்துக்க தானே வேணும். ஏன்னா நீங்களும் பார்க்குறீங்க. அனுபவத்திலேயே பார்க்குறீங்க. ஆமாங்க ஒரு இரும்பு துண்ட தூக்கி அதுல போட்டேங்க. அந்த நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கிறதுல கொண்டு போய் ஒரு இரும்பு துண்ட போட்ட உடனே, இப்ப அந்த இரும்பு துண்டு எது, கரித்துண்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? 2மே ஒரே ஸ்டேஜ்ல இருக்கு. இதுவும் திபு திபுன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுவும் திபு திபுன்னு எரியுது. இதுவும் சிவந்த நிறமா மாறிடுது. அதுவும் சிவந்த நிறமா மாறிடுது. அப்ப கரித்துண்டு எது, அந்த இரும்பு துண்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இரும்பு துண்டு, அந்த நெருப்பு துண்டினுடைய தன்மையை அப்படியே பெற்று விட்டதுக்கு காரணம் என்ன? அந்த நெருப்போடு சம்பந்தம் வைப்பதினால. இது புரியுது இல்லையா? இது மாரி தான் இங்க நம்முடைய அந்த மாயா சக்தி அறிவோடு சம்பந்தப்பட்டதனால இப்படி மாறிடுது. அப்ப மாயா சக்தின்னா என்ன? மனசு. அப்ப மனம் அந்த அறிவோட சம்பந்தப்படுறதுனால, அதுக்கு பயங்கரமான புத்தி வந்த மாரியும், எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு திறமை வந்த மாரியும், அப்படி ஒரு தன்மைய அடைஞ்சிடுது. அதுக்கு தான் நம்ம நெறைய இந்த மாரி இந்த நெருப்பு உதாரணம் குடுத்த மாரி, இன்னொரு உதாரணம் எப்படி குடுக்கலாம்? இப்ப வானத்துல சூரியன் இருக்கு. அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சமும், அந்த பிரைட்னஸும் பூமியை நோக்கி வரும்போது, பூமியில இருக்கிற ஒரு தெளிந்த நீர்ல அப்படியே பட்டு பிரதிபிம்பிக்கும்போது, அந்த வானத்துல இருக்கிற சூரியனே பூமிக்குள்ள வந்துட்டு, அதே மாரி இன்னொரு சூரியன் பூமிக்குள்ள இருந்து வர்ற மாரி தெரியுதே! அப்படின்னு பார்த்தா, அந்த பிரதிபிம்ப தோற்றம் அப்படியே இருக்கு. சூரியன் மாரியே. அதே மாரி ஒரு பிரகாசம். அந்த சூரிய ஒளிய வாங்கி நீர்ல இருந்து அப்படியே அந்த வெளிச்சம் பயங்கரமான பிரைட்னஸ்ல தெரியுது. அப்ப எப்படி நடந்தது? அந்த பிரதிபிம்ப தோற்றத்துக்கு காரணமாக அந்த நீர் இருப்பது போல. அங்க அந்த நெருப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு இரும்பு துண்டு இருப்பது போல. அப்ப இங்க அறிவின் அதிஷ்டானத்த வெளிப்படுத்தி காட்டுவதற்கு மனம் இருப்பதினால, இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வரார். அப்ப இங்க வித்யாரண்யர் ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்த பேசுறாரு. எப்படின்னா, வித்யாரண்யர பொறுத்தவரைக்கும் ஒரு மகான் ஞானின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் எப்பயுமே விளக்கங்கள் குடுக்கும்போது ரொம்ப ஆழமா குடுப்பார். சம்சாரம்ங்கிற நம்மகிட்ட இந்த பிறப்பு, இறப்பு இல்லையா? அந்த பிறப்பு, இறப்புங்கிற விஷயத்திலிருந்து நமக்கு என்ன நடக்கணும்? விடுதலை நடக்கணும். மோட்சம்ங்கிற விடுதலை நடக்கணும். அப்ப சம்சாரத்திலிருந்து அந்த விடுதலையை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கான ஒரு 7 படிநிலைகள்ல நமக்கு சுட்டி காட்டுறாரு. அதெல்லாம் இந்த சாஸ்திரத்துல வருது. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா அறியாமை. அப்புறம் ஆவரணம். ஆவரணம்னா மறைக்கும் சக்தி அஞ்ஞானத்தை வெளிப்படுத்துது. விக்ஷேபம் என்பது தோன்றும் சக்தி. சோக ரூபம் அல்லது துயரப்படுதல் என்று பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா, இங்க ஆவரணம், விக்ஷேபம் அப்படின்னா மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி. அதுக்கப்புறம் பரோட்ச ஞானம். 5வதாக அபரோக்ஷ ஞானம். 6வதாக சோக விருத்தி. 7வதாக திருப்தி. இந்த மாரி 7 நிலைகள வித்யாரண்யர் விளக்குகிறார். இந்த 7 நிலைகள தான் 7 சக்கரங்கள்னு நம்ம பார்க்கிறோம். 7
கலர்கள்ல சூரியனுடைய 7 கதிர்கள், 7 குதிரைகள் இப்படிலாம் 7, 7ன்ட்டு நெறைய வரும். இது எல்லாமே ஒரு சூட்சம பரிபாஷையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நடையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 7 விஷயங்கள வச்சு அந்த தசமன் கதை உங்களுக்கு இதுல படிச்சிருப்பீங்க. உபநிடதங்கள் நான் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். 10 பேருடைய கதை சொல்லியிருப்பேன். அந்த 10 பேருடைய கதையில இந்த டாபிக் நான் பேசியிருப்பேன். அந்த வகுப்புகள்லாம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லது உபநிடதங்கள் வகுப்பு கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு 10 பேர் வந்து நண்பர்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆத்த கடக்குறாங்க. அது ஒரு கதை. அப்ப அந்த ஆத்த கடக்கும்போது ஒருத்தன காணவில்ல. 10வது மனிதனை காணவில்ல. அப்ப 10வது மனிதனை காணவில்லை அப்படின்னா, அதுக்கு என்ன பேரு? அஞ்ஞானம், அறியாமை என்று அர்த்தம். அதுவே 2வதா இருக்கக்கூடிய ஆவரணம் இன்னொரு விஷயத்த வெளிப்படுத்துது. மறைக்குது. என்னத்த மறைக்குது? எண்ணியவுடன் 10வது மனிதன் இல்லை என்று தெரிந்து கொள்வது. எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, அந்த ஆத்த கடந்து 10 பேரும் வந்துடுறாங்க. ஆனா எல்லாம் 10 பேருமே முட்டாள்கள்ங்கிறதுனால, ஒருத்தன் என்ன பண்றான்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஐய்யயோ! ஒருத்தன காணோமே அப்படின்னு இவன் புலம்புறான். இந்த 10வது மனிதன் தான் எண்றான். எண்ணும்போது 1, 2, 3, 4, 5ன்னு 9 எண்ணிட்டு ஒருத்தன் காணோமேன்ட்டு அவன் என்ன பண்றான்? வருத்தம் அடையறான். உடனே இன்னொருத்தன் என்ன ஒருத்தன காணுமா? இரு நான் எண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எண்றான். அவன் 1, 2, 3, 4, 5ன்னு எண்ணிட்டு 9 வரைக்கும் வந்த உடனே அவனும் அட ஆமா நீ சொன்ன மாரி ஒருத்தன காணோங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனுமே எண்ணிட்டு 9 பேர் தான் இருக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர, ஒருத்தன காணோம்னே சொல்றாங்க இந்த 10 பேர்லயும். அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? அந்த 10வது நபர் நான் தான்னு அவனுக்கு தெரியல. ஒவ்வொருத்தனுக்குமே தெரியல. அந்த அளவுக்கு முட்டாளுங்க. அதுதான் அந்த கதையினுடைய அருமையான ஒரு சாராம்சம். அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, அந்த 10 மனிதர்கள்ல ஒருத்தன் வந்து எண்ணி எண்ணி காணவில்லைன்னு சொல்லும்போது, அந்த எண்ணியவன் வந்து 10வது மனிதன் இல்லை என்று அறிவதற்கு பேரு ஆவரணம். அதாவது ஆவரணம்னா மறைக்கும் சக்தி. அதே சமயம் 10வது மனிதன் தொலைந்து விட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப இதனால என்ன? ஒருத்தன காணோமேங்கிற அந்த துயரம். இதுக்கு பேரு விக்ஷேபம். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? பரோட்ச ஞானம் வரணும் இல்லையா? பரோட்ச ஞானம்னா யாராவது ஒருத்தர் இத பத்தி காட்டிக் குடுக்கணும். அப்போ ஒரு வழிப்போக்கன் அந்த பக்கம் வரான். அவன் என்ன பண்றான்? "என்னப்பா பிரச்சனை? எல்லாம் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? கலங்கிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கறான். உடனே அந்த 10 பேர் சொல்றாங்க. "நாங்க 10 பேர் வந்து ஆத்த கடந்து வந்தோம். ஒருத்தன மிஸ் பண்ணிட்டோம். ஒருத்தன காணோம்" அப்படிங்கிறான். நீங்க 10 பேருமே கரெக்ட்டா தானே இருக்கிற மாரி தெரியுது. இவன் என்னடா ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டோம்ன்னு சொல்றான்ட்டு, "எப்படி சொல்றீங்க நீங்க 10 பேர்ல ஒருத்தன் காணோன்ட்டு? எங்க எண்ணுங்க" அப்படிங்கிறான். உடனே ஒருத்தன் எண்ணி காட்டுறான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒருத்தன பாருங்க காணோம் அப்படிங்கிறான். அந்த 10வது நபர் நான் தான் தெரியாம. உடனே இவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு வழிப்போக்கனுக்கு. இவன் மகா முட்டாளா இருக்கிறான். இவனையே இவன் கணக்கு போடாம 9 பேர மட்டும் எண்ணிட்டு இல்லங்கிறான். சரி நீ எண்ணுப்பான்னு இன்னொருத்தன சொல்றான். அவனும் இதே மாரி எண்றான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஓ! இவனுங்க 9, 9ன்னு எண்றத பார்த்தா 10வது ஆள் இவனுங்க இருக்கிறத இவனுங்களே விட்டுர்றானுங்க. இப்படி முட்டாள்களா இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த இன்னொரு மனிதனுக்கு தெரியுது இல்லையா? அப்ப அவன் தான் காட்டிக் குடுக்கணும். இப்ப அவன் என்ன பண்றான்? சரி வரிசையா 10 பேர் நில்லுங்க அப்படின்ட்டு 10 பேர நிக்க வச்சு, ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்து ஒவ்வொருத்தனா அடிக்கிறான். எங்க அடி ஒரு அடி விழுந்த உடனே 1ன்னு சொல்லு அப்படின்ட்டு இவன ஒரு அடி குடுத்த உடனே, ஐயோ! அம்மா 1 அப்படிங்கிறான். அடுத்து 2வது அடி அவனுக்கு விழுந்த உடனே, ஐயோ! அம்மா 2ங்கிறான். இன்னொருத்தன அடி அடிச்ச உடனே 3வது அடி விழும்போது, ஐயோ! அம்மா 3ங்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தனும் அடி வாங்கி 10ங்கிறான் ஒருத்தன் 10வது ஆள் அடி வாங்கும்போது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப 10 பேர் இருக்கீங்களா? இப்படி நீங்க யாரும் தொலைஞ்சு போல. 10 பேர் அப்படியே தான் இருக்கீங்க. அப்படின்னு அந்த 10 பேருக்கான விளக்கத்த ஒரு தேர்ட் பார்ட்டி வழிப்போக்கன் காட்டிக் குடுக்குறான் இல்லையா? அதுக்கு பேரு பரோட்ச ஞானம்னு பேரு. இந்த கதைய வச்சு அழகா வேதாந்தத்த விளக்குறாரு. அப்போ அத காட்டிக் குடுக்கிறது தான் இங்க சாஸ்திரமும், சத்குருவும். அப்படிதான் நாம தெரியாம இருக்கிறோம். 10வது நபர் தான் நாம. நம்மள நம்ம தெரியாம தேடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம். அப்ப அந்த 10 முட்டாள்கள்ல நாமளும் சேர்த்துக்கிறோம். அப்படிதான் உண்ம. சாஸ்திரம் அப்படிதான் சொல்ல வருது. அந்த 10வது மனிதன தேடுகின்றவன் எவனோ, அவனே அவன் 10வது மனிதன் தெரியாம தேடுற மாரி, அந்த அறிவா நானே இருந்துகிட்டு நான் அறிவ தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறதுக்கு இந்த கதை. பரோட்ச ஞானத்துக்கு அடுத்தது 5வதாக அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானம் தான் வரிசையில நிக்க வச்சு, ஒவ்வொருத்தனையும் அடி விழும்போது, ஐயோ! அடி தாங்க முடியல. நான் இருக்கிறேன் 1ங்கிறான். 2வது அடி விழுந்தோனே 2ங்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தனும் அடி தாங்க முடியாம 1, 2, 3ன்னு 10 நம்பர் 10 தடவ சொன்ன உடனே, அனுபவம் ஆயிடுச்சு. 10வது நபர் அனுபவத்துக்கு வந்துட்டான். அதுக்கு முன்னாடி 9 நபர் தான் இருக்கு, 9 நபர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவன், அடி விழுந்த உடனே 10வது நபர் அனுபவத்துக்கு வந்துட்டான். அப்ப இந்த 10வது நபர் அனுபவத்துக்கு வந்த உடனே, அடுத்த விஷயம் என்ன ஆயிடும்?
சோக நிவிர்த்தி. ஒருத்தன காணோம் அப்படின்னு கலங்கிட்டு இருந்த மனசு இப்ப தைரியமாயிடுச்சு. அப்பாடா! 10 பேர் இருக்குமா? நல்ல வேலைங்க. நீங்க அடிச்சாலும் காட்டி குடுத்தீங்களே! மிகப்பெரிய புண்ணியசாலிங்க அப்படின்னு அந்த வழிப்போக்கன அந்த 10 பேர பாராட்டிட்டு திருப்தி ஆயிடுறாங்க. லாஸ்ட்டா என்ன? திருப்தி. மனநிறைவு அடைதல். இந்த மாரி ஒரு 7 பாயிண்ட்ஸ அழகா வித்யாரண்யர் விளக்குறார். சம்சாரத்திலிருந்து மோட்சம் வரைக்கும் ஒரு 7 படிநிலைகள பற்றி ஒரு அருமையான கதையில புரிய வைக்கிறாங்க மகான்கள்லாம். அப்ப இத நம்ம இங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நடைமுறையில இப்படிதான் நம்மளையே நம்ம தெரிஞ்சுக்காம அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அதுதான் இங்க கூடஸ்த சைத்தன்யமா உள்ள அந்த அறிவு இருந்துகிட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அறிவு நான் தான் அப்படின்னு தெரியாம மனத போய் அது போற போக்குல போய் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல அந்த தவற நம்ம பண்றோங்கிறத சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், அந்த மாயை என்கிற அந்த விட்சேபம், ஆவரணம், மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி தன்னிடத்திலே கொண்டிருக்கிற அது, கூடஸ்த சைத்தன்யத்தை சார்ந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மாயைக்கு என்று தனியான சுயாதீனம் கிடையாது. அப்ப நீங்க உங்க மைண்ட்ல ஒரு விஷயத்துல இது பேனா, இது பென்சில்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்குன்னு சுய அறிவுல நீங்க சொல்ல முடியாது. அதாவது சுய அறிவுனா மனதுல. உள்ள இருக்கிற ஆத்மாவின் அறிவுல தான் நீங்க சொல்ல முடியும். அதுதான் உண்மையான சுய அறிவு. நீங்க நானே புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேனாவ கண்டுபிடிச்சுட்டேன், பென்சில கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த பேனா, பென்சில்னு சொல்லக்கூடியவன் யாரோ, அதுவே அந்த அறிவு. அததான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப மாறாத பிரம்மத்தில் மாறுகின்ற உலகம் தோன்றுவது மாயையின் ஒரு விசித்திர சக்தி. அததான் இங்க சொல்றாரு. துர்க்கடை கவிதாயினி அப்படிங்கிறத இயலாததை இயல்வது போல காட்டுகின்ற மாயையின் தன்மை அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப கூடஸ்தன் எப்போதும் நிர்விகாரமாகவே எதிலும் சம்பந்தப்படாமலேயே இருக்கிறது என்பதை நாம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கதையோடவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அடுத்தது 135. திரவத்வ முதகே வக்னாவுஷ்ண்யம் காடின்யமஸ்மனி மாயாயா துர்கடத்வம் ஸ்வதஹ சித்யதி நான்யதாக. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல நீருக்கு திரவத்தன்மையும், நெருப்புக்கு வெப்பத்தன்மையும், கல்லுக்கு கடினத்தன்மையும் இயல்பாகவே இருப்பது போலவே, மாயைக்கு இயலாததையும் நிகழ்வது போல தோற்றுவிக்கின்ற சக்தி இயல்பாகவே உள்ளது. அது வேறு எதனாலும் உண்டானது அல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நிறுத்துறாரு. அப்ப என்னன்னா, மாயைக்கு இல்லாதது இருப்பது போல காட்டுகின்ற ஒரு சக்தி எங்கிருந்து கிடைச்சது? அது ஆத்மாவின் அதிசய சக்தி. ஆத்மாவிடத்துல இருந்து தான் அது பெற்றிருக்குது. அந்த மாரி பிரதிபிம்பித்து காட்டுது. அதுதான் மனத்தினுடைய மாய விளையாட்டு. அப்ப இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதான் உதாரணம் சொல்றாரு. நீருன்னா அது ஒரு திரவத்தன்மையில இருக்குப்பா. நெருப்புன்னா அது ஒரு வெப்பத்தன்மையில இருக்கு. கல்லுன்னா அது ஒரு கடினத்தன்மையில இருக்கு. ஆனா இது யாராலயும் உருவாக்கப்பட்ட குணங்கள் கிடையாது. அதெல்லாம் அதனுடைய இயல்பு தானே. நீருன்னா அது எப்பயுமே திரவமா தான் இருக்கு. அதனுடைய இயல்பு அது. நெருப்புன்னா அது வெப்பமா தான் இருக்கும். அது அதனுடைய இயல்பு. அதே மாரி கல்லு கடினமா தான் இருக்கும். அதனுடைய இயல்பு. இது மாரி மாயாயா துர்கடத்துவம். அதுபோல மாயையின் இயல்பே அந்த துர்கடத்துவம் தான். அதாவது பகுத்தறிவால் ஒன்றாக பொருந்தாததை அனுபவத்தில் பொருந்துவது போல காட்ட வைப்பதுதான் மாயையினுடைய மாய விளையாட்டு. அதை ஏன் துர்க்கடம்னு சொல்றாரு? துர்க்கடம்னா என்ன? தர்க்கப்படி மாறாத பிரம்மத்தில் மாறும் உலகம் தோன்ற முடியாது. ஆனால் அது அனுபவத்தில் தோன்றுகிறதே. அப்ப நம்ம தர்க்கம் பண்ணி பார்த்தா, எல்லையற்ற ஆத்மா நான் சிறியவன் என்று எப்போதும் நினைக்கவே முடியாது. ஆனால் ஜீவன் அப்படி தன்னை சிறியவன், சாதாரணமானவன் என்று சொல்றானே. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் துர்க்கடம். அறியாமை. தன்னை பற்றிய தவறான புரிதல். அது மாயையினிடத்தில் இருக்கின்ற ஒரு சக்தி, ஒரு இயல்பு. அத சொல்றாரு. அப்ப மாயையினுடைய இயல்ப எப்படி இங்க புரிய வைக்கிறாருன்னா, அதாவது இப்போ நெருப்புக்கு வெப்பம் இருக்கிற ஒரு இயல்ப மாத்த முடியாது. நீருக்கு திரவத்தன்மையில் இருக்கிற இயல்ப மாத்த முடியாது. கல்லுக்கு உண்டான கடினத்தன்மைய மாத்த முடியாது. அதெல்லாம் அதனுடைய இயல்பு. அது மாரி மாயையினுடைய இயல்பே துர்க்கடம் தான். அப்படிங்கிற அருமையான ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாரு. மாயை மாயா சக்திய வேறு யாரிடமிருந்தும் பெறவில்லை. அது அதனுடைய சொந்த இயல்பு. ஆனால் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதன் பொருள் மாயை சுயாதீன பொருளாக நீங்க மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. மாறாக
மாயையிடம் இருக்குகின்ற அதன் இயல்பே அப்படித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது என்ன புரிய வைக்குதுன்னா, மாயை வந்து கூடஸ்தத்தை சார்ந்தது என்ற கருத்துக்கு முரணாக இல்லை என்பது இப்ப புரிய வருது. அப்போ என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்? நம்ம ஏற்கனவே அந்த கண்ணாடி ஓமானம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. ஏன்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்கள கண்ணாடியில பிரதிபிம்பித்து காட்டுகின்ற தோற்றமும் உங்கள மாரியே இருக்குது. அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆட்டிட்யூட் எல்லாம் அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்துக்கும் வந்துடுது. நீங்க சிரிச்சா அது சிரிக்குது, நீங்க அழுதா அது அழுகுது, நீங்க டான்ஸ் ஆடுனா அது டான்ஸ் ஆடுது. அப்ப எப்படிங்க இது சாத்தியம்? கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சான்னா இல்ல. கண்ணாடியில உங்க பிம்பம் பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி இங்க மாயை கிட்டயும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அறிவின் அதிஷ்டானத்துல, அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல சொல்ல வராரு. அப்ப இந்த இடத்துல இதான் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். மாயையினுடைய இயல்பு வந்து துர்க்கடத்துவம். அதாவது தோற்றத்தை உருவாக்குகின்ற ஆற்றல் அதனிடத்துல இயல்பாகவே இருக்கிறது என்று நம்ம இந்த கண்ணாடி ஓமானத்தோட புரிஞ்சுக்கலாம். அப்ப நாம இந்த இடத்துல ஒரு சின்ன பயிற்சி மாரி நமக்குள்ள நம்மளயே நம்ம சுய விசாரம் பண்ணுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகத்துல வந்து நெறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாரி முரண்பாடுகள் வச்சிருக்காங்க. அப்புறம் நெறைய எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்குது. நமக்கு விளங்காத அனுபவங்கள் கூட வருது. அப்படி எல்லா விஷயங்கள் மாறி, மாறி நம்மளுடைய நடைமுறையில நடக்கும்போது, அவற்றை கண்டு நம்ம அதிர்ச்சி அடையாம, அதுக்கு பதிலாக நாம கொஞ்சம் மாற்றி சிந்தனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இது மாரி அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டதுனால, நம்ம சராசரி மனிதனா இல்லாம, சராசரி மனிதனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு முரண்பாடுகள கண்டு பயந்துருவோம். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதிர்ச்சி ஆயிடுவோம். சில அனுபவங்கள் நமக்கு வரும்போது, அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி புரியாம முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு மாற்றாக கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். என்ன மாரி சிந்தனை பண்ணலாம்? அப்ப இது மாரி ஒண்ணு நடக்காதது நடக்கிற மாரி, நிகழாதது நிகழ்ந்த மாரி நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அது நிச்சயமா மாயையினுடைய துர்க்கட சக்தியின் வெளிப்பாடு. ஆனால், அதற்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா ஒருபோதும் மாறுவதில்லை என்று நீங்க இந்த இடத்துல உங்களுக்குள்ளேயே விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆத்மாவா தான் இருக்கீங்க. ஆனா, இந்த மனசு பண்ற சேஷ்டைய உண்மைன்னு அதுல போய் சிக்கிக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விசாரம் பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்றும் மாறாத தூய இருப்பு, சாட்சி, பிரம்மம். ஆனால் இந்த மாயை இப்படி எல்லாம் இல்லாதது இருப்பது போல காட்டுகிறது. ஆகவே நான் இதுல போய் மாட்டக்கூடாதுங்கிற தெளிவு உங்ககிட்ட தானாவே வந்துடும். அப்ப நீங்க இதுல போய் சிக்க மாட்டீங்க. தேவையில்லாத விஷய சுகங்களுக்குள்ள போய் மூழ்க மாட்டீங்க. அதுல மாட்டாம தப்பிச்சுக்கலாம். இதுக்கு இந்த விசாரம் உங்களுக்கு கை குடுக்கும். அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கம் எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நீருக்கு திரவத்தன்மை வந்து அதனுடைய இயல்புன்னு சொன்னாரு. நெருப்புக்கு வந்து வெப்பம் அதனுடைய இயல்புன்னு சொன்னாரு. கல்லுக்கு வந்து கடினம் அதனுடைய இயல்பு என்று சொன்னாரு. அப்ப மாயையினுடைய நிலை என்ன? அதே மாரி அது இடத்துல துர்க்கடத்துவம் இருக்கு. இல்லாதது இருப்பது போல மாத்தி காட்டுகின்ற ஒரு இயல்பு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட துர்க்கடத்துவத்த பகுத்தறிவால் ஒரு விஷயம் பொருந்தவில்லை என்றால் கூட, அனுபவத்தில் அதை தோற்றுவிக்கின்ற ஆற்றல் வந்து மாயையின் இடத்துல இருக்கிறதுனால, சில விஷயங்கள் நமக்கு விசாரணை பண்ணி விவேகத்தால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். அது மாயை கிட்ட இருக்கிற ஒரு துர்க்கடத்துவமான இயல்பாக பார்க்க முடிகிறது. அப்ப மாயையின் இந்த இயல்பு வந்து, ஆனா அதனிடத்துல இருக்கிற இது கிடையாது. சுயமான அந்த ஆதீனம் கிடையாது. அதன் சக்தியின் தன்மையை தான் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆகவே மாயை என்பது கூடஸ்தனை சார்ந்து தான் செயல்பட முடியும். அதன் மூலமாகத்தான் அது தன்னுடைய ஆற்றலை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டாரு. அப்ப இத நம்ம இந்த இடத்துல இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் 135 இந்த அளவுக்கு நமக்கு ஆழமான விஷயத்த புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து மாயையின் செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை நமக்கு உருவாக்குகிறது. இதன் மூலமா இனி வருகின்ற ஸ்லோகங்களிலே அந்த மாயை உலகத் தோற்றத்தை எவ்வாறு விரிக்கிறது, ஜீவனின் அனுபவத்தை எவ்வாறு உருவாக்குகிறது, மற்றும் ஞானம் இந்த தோற்றத்தை எவ்வாறு நம்மிடத்திலிருந்து விளக்குகிறது என்றதையெல்லாம் வித்யாரண்யர் ஆழமாக இனிமேல் அடுத்து வர்ற ஸ்லோகத்துல பேசப் போறார். அது ஸ்லோகம் 136. "ந வேத்தி மாயினம் லோகோ யாவத் தாவத் சமத்கிருதிம் தத்தே மனசி பஷ்சாத்து மாயை சேத்யுபக்ஷாயதி." அதாவது மாயை சேத்தி உபசாமியத்தின்னு இந்த இடத்துல பிரிச்சு படிச்சா தான் மீனிங் வரும். அதாவது இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, இப்ப உலக மக்கள் வந்து மாயையை அறியாத வரையில், அதாவது மாயை தான் இங்க எல்லா மனமயக்கத்தையும் உண்டு பண்ணுது இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாயைன்னா மனசு. திருப்பி திருப்பி அத ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். அப்ப இந்த உலக மக்கள் மாயையை அறியாத வரையில்,
இந்த உலகத்தை பற்றி ஆச்சரியம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மாயையின் விளையாட்டு என்று உணர்ந்த பின்பு அந்த வியப்பு அடங்கி அமைதியாகி விடுகிறார்கள். தானாகவே அந்த மனம் அமைதி அடைந்து விடுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். நவேத்தி மாயினம் அப்படின்னு ஒரு வரி இந்த இடத்துல வருது இல்லையா? மனிதன் மாயையை மட்டும் பார்க்கிறான். ஆனால் மாயையை ஆளுகின்றவனை பார்ப்பதில்லை. அப்ப மாயையை யார் ஆள்கிறா? மகேஸ்வரன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்லோகம் கூட சொன்னோமே. என்ன சொன்னோம்? மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். அதாவது மாயையே பிரகிருதி என்று அறிய வேண்டும். மாயையை ஆள்பவரே மகேஸ்வரன் அப்படின்ட்டு நானு ஸ்வேதாஸ்வர உபநிடத்தினுடைய ஒரு ஸ்லோகத்த எடுத்து போன வகுப்புல சொன்னேன். அத மறந்துறக்கூடாது. அப்ப மாயையை ஆள்பவரை நாம் பார்க்கிறதில்ல. வெறும் மாயையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அப்ப மாயையை உருவாக்குகிற உலகத்த பார்க்கிறோம். ஆனா எதன் அதிஷ்டானத்துல இந்த உலகம் தோன்றுது? அந்த அறிவின் அதிஷ்டானத்துல. மகேஸ்வரன் இருப்பதினால மாயை வெளிப்படுது. அது புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இங்க லோககான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது லோகம் என்றால் அறியாமையில் வாழும் சாதாரண மனிதர்கள். அவர்கள் உலகத்தை பார்த்து இது இப்படி, இது ஏன் இப்படி நடந்தது என்று வியக்கிறார்கள். சமத்கிருதி அப்படின்னா அவர் ஆச்சரியப்படுறாங்க, பிரமிப்படைகிறார்கள் என்று சொல்றார். அப்ப இந்த மனிதர்கள் வந்து இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அந்த மாயையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாம இப்படி சிக்கிக்கிறாங்க. அதனால அவர்களுடைய விஷயம் இந்த உலகத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுலயே மாயை ஷாங்கிறார் இல்லையா? வேதாந்தம் கற்றுக்கொண்டவன் ஒரு புதிய பார்வையை பெறுகிறான். இப்ப இந்த வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து மற்றவர்கள் மாதிரி மனம் போன போக்குல வாழ மாட்டோம். நமக்கு என்ன புரிஞ்சிடும்? இதெல்லாம் மாயையின் வெளிப்பாடு என்று புரிஞ்சிடும். ஏன்னா மனசு தான் இப்படி எல்லாம் மனதுல நமக்கு உருவாக்கி மயக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதனால இந்த நிலை புரிஞ்சிட்டா எல்லாம் தோற்றம் தானே. உலகம் என்பது மித்தியை என்று சரியாக ஒரு புரிந்து கொண்ட நிலை உருவாக்கப்படும். அப்ப உபசாம்யதிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல போடுறாரு. உபசம் என்றால் அமைதி. அப்ப மனம் உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அமைதியாயிடுது. அப்ப இந்த தேவையில்லாத விஷயங்கள போய் சிக்காது இனிமேல். அப்ப ஏன் அப்படி சிக்க மாட்டேங்குது? மனம் வந்து அந்த ஆதாரத்தை அறிந்து விட்டது. அந்த மாயைக்கு காரணமான மகேஸ்வரனை புரிந்து கொண்டு விட்டது. அப்ப இனிமேல் இந்த மனம் வந்து மயங்காது. ஏனென்றால் அந்த மகேஸ்வரனால் தான் இந்த மாயையே இருக்கிறது என்பது புரிந்து கொண்ட பிறகு தனக்கான தனித்துவம் அங்கு இருக்காது. இததானே நம்ம வந்து சரணாகதின்னு சொல்றோம் பக்தியில. அதாவது மனசு வந்து நான் செய்கிறேன்ற அகங்காரத்துல இருக்கிற வரைக்கும் தனித்துவமா இருக்கும். ஆனா அறிவின் அதிஷ்டானத்துல தான் இது நிகழுது. நானுங்கிற எனக்குன்னு தனித்த ஒரு அடையாளம் இல்ல அப்படின்னு எப்ப அது உணருதோ, அப்ப தனக்கான தகுதிய விட்டுடும். நானுங்கிற ஒரு அகங்காரத்த விட்டுடும். அடுத்தது அங்க அறிவு மாத்திரம் தானே இருக்கு. அத நம்ம வந்து சரணாகதி தத்துவமா பக்தியில பேசினாலும், ஞானத்திலும் இதே தான் விஷயம். நான் மாயைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மாயைங்கிறது என்ன? மகேஸ்வரனுடைய ஒரு சக்தி. அப்ப மகேஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அப்ப மனம் வந்து இப்படி நம்மள மயக்க வைக்குது. அதாவது அறிவு மட்டும் தான் இருக்குது. அறிவினிடமிருந்து வெளிப்பட்ட மனசு வந்து தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு, நானே எல்லாம் செய்றேங்கிற மாரி ஒரு ஈகோல ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த அத்வைத வேதாந்தம் படிச்சவங்களுக்கு புரிஞ்ச பிறகு, இங்க நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அறிவின் அதிஷ்டானத்துல நிகழுதுன்னு புரிஞ்ச பிறகு மனசு வந்து கரைஞ்சு போயிடுது. அப்ப அங்க அறிவு மாத்திரம் தான் இருக்குது. இப்படிதான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டு போறோம். புரிய வைக்கிறோம். இதுக்கு தான் பல ஆங்கிள்ல பேசுறோம். அப்ப இந்த இடத்துல ஓமானம் அதே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி திரைப்பட ஓமானம் எடுத்துக்கலாம். பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அதாவது மாயாவியுடைய மந்திர வித்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த மாய வித்தைய வந்து முதல் முறையாக நம்ம பார்க்கும்போது, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்புட்றா இந்த தொப்பியிலிருந்து முயல் கொண்டு வந்தான் அப்படின்ட்டு. அதுவே கொஞ்சம் அந்த முயல் எப்படி வந்துச்சுங்க அப்படிங்கிற டேலண்ட்ட வந்து, நீங்க அந்த மாயாவியோட தொடர்பு வச்சு கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அட இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போன பிறகு, சிரித்துக் கொண்டே இருப்பீங்க. அத பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறதுக்கோ, பயந்துக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்ல இல்லையா? அப்ப மாயாவி வந்து என்ன பண்றான்? எப்படி பண்றான்னு அந்த ட்ரிக் தெரியாத வரைக்கும் தான் ஒரு வியப்பளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். மிரண்டு போற விஷயமா இருக்கும். ஆனா, அது எப்படிங்கிற அந்த டெக்னிக், அந்த ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, "அட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறியா? அதுதான் நான் இவ்வளவு நாள் எப்படியோ என்னவோ பயங்கரம்னு நெனச்சுட்டேன்." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நெறைய விஷயங்கள் வந்து தெரியாத வரைக்கும் தான் நமக்கு அது புதிரா இருக்கும். தெரிஞ்சுட்டா, ஒண்ணுமே இல்ல இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு அது சாதாரணமாயிடும். அப்ப அந்த மாதிரி இங்க ஞானிகள் அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். மாயையை வந்து ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டதுனால,
அவங்க மயங்குவது கிடையாது. அதத்தான் நாம இங்க செய்யணும்னு இந்த சாஸ்திரத்துல, இந்த வித்யாரண்யர் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். அத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்தையும் நம்ம வந்து நம்ம நடைமுறையில அதே மாரி போன தடவ விசாரணை பண்ணி மாரி நல்லா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மாயையினுடைய விளையாட்டு. அப்ப இந்த விளையாட்டை அறிகின்ற சாட்சி யார்? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புனா போதும். அது அந்த தூய அறிவு தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த தூய அறிவு தான் மாயையை ஆளுகின்ற மகேஸ்வரன். அப்ப மாயை எது? மனசு. மாயையை ஆளுகின்ற மகேஸ்வரன் எது? அறிவு. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டா தடுமாற்றமே இல்ல. ஏதோ புதுசா பேர கேட்டுட்டு மிரண்டு போயிட்டு ஏதோ மாயைங்கிறாங்க, பிரம்மம்ங்கிறாங்க. அது எங்கேயோ இருக்குதாமா. அது இப்படிலாம் பண்ணுமாமா. இல்லாதது இருக்கிற மாரி பண்ணுமாமா மாய. அந்த மாயை பேய் மாரி இருக்குமா? வெள்ளையா இருக்குமா? விதவிதமா இருக்குமா? அப்படின்னு மனசு தன்ன பத்தியே தானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அறியாமை அது. அதனால மனசு தான் இதெல்லாம் பண்ற வேலை. அப்ப மனம் அஞ்ஞானத்தால உலகத்த உண்டு பண்ணி, உண்மை போல பார்த்து மிரண்டு போகுது. ஆனா, அதே மனதுக்கு அறிவின் அதிஷ்டானத்துல தான் நீயே இருக்கிற அப்படின்னு காட்டிக் குடுத்துட்டோம்னா, மறு வினாடி அந்த மனம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகுது. அப்ப அங்க என்ன இருக்கும்? அறிவு மாத்திரம் தான் இருக்கும். பிரம்மம் மாத்திரம் தான் இருக்கும். அதத்தான் இங்க வேதம் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்காக தான் இத்தன சாஸ்திரங்கள் எடுத்து நம்ம பேசுறோம். அப்ப இத பத்தி கீதையும் சொல்லும். கீதையில பகவத்கீதையிலேயே ஸ்லோகம் இருக்கு. அதுல மாயை தத்துவத்த பத்தி அவர் பேசுவார். எப்படி சொல்வார்ன்னா, "தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே" அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாயை வந்து என்னுடைய தெய்வீக சக்தி. அதை தாண்டுவது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் என்னையே சரணடையவர்கள் இந்த மாயையை தாண்டி விடுகிறார்கள் என்று இவரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொல்றதா அந்த ஸ்லோகம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மாயை தான் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல இருக்கிற ஒரு மகா சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே, அந்த ஸ்ரீகிருஷ்ணன் யாருன்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இங்க எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை வடிவில கொண்டு வருவாங்க. அந்த மாயைங்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணன நம்ம எப்படி பார்க்கிறோம்? பகவான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவரு தான் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப உண்மையிலேயே அங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணன் யாரு? அறிவு தான். அப்ப மாயைங்கிறது அவருடைய தெய்வீக சக்திங்கிறது என்ன? மனசு தான். அப்ப அந்த நிலை நமக்கு புரிஞ்சா, நாமளும் ஸ்ரீகிருஷ்ணனும் வேறு வேறு கிடையாது தானே! ஏன்னா நம்முடைய சுயமும் அந்த அறிவு தானே! நம்ம வந்து நம்மள அறிவுன்னு அறியாத வரைக்கும் தான், நான் வேறு, நீ வேறுன்னு அந்த பிரிவினைகள் எல்லாம். அந்த நிலைக்கு வந்த பிறகு, அந்த கிருஷ்ணனே நீங்க தானே! ஏன்னா உங்களுடைய இருப்புனால தான் இந்த உலகம் இருக்கு. அப்ப அந்த மாயா சக்தி உங்க சக்தி தான். அது மனோசக்தி தான். அப்ப இந்த லெவலுக்கு நம்மள மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் மகான்கள் பாடுபட்டுருக்காங்க. அதுக்கு தான் பகவத்கீதையும் சொல்லுது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னை தன்னைன்னு ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே வர்றத வந்து அறிவு, அறிவுன்னு மாத்தி பாருங்க. அந்த கீதை படிக்கும்போது, நீங்க துவைதிகள் மாரி படிக்காம, கீதை வந்து படிக்கிறவங்க எல்லாம் வந்து துவைதி மாரி படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா, ஏதோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பெரிய தேவதை இருக்கு, ஒரு தேவன் இருக்கான். அவரு தான் என்னுடைய கடவுள். நான் அவருடைய சிஷ்யன். நான் அவருக்கு தாசன். அவர் எனக்கு தலைவன். அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு வேறாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற மாரியே தெரியும். அதுவே அந்த கீதைய படிக்கும்போது மாத்தி படிச்சு பாருங்களேன். அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் அறிவு. அவரிடத்திலிருந்து வெளிப்படுற சக்தி தான் மாயா சக்தி. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு. அப்ப உங்களுக்கு அந்த கிருஷ்ணனும், அந்த மாயா சக்தியும் ஒரு கதாபாத்திரம். அது உங்கள காட்டிக் குடுக்குற ஒரு கதாபாத்திரம். அவ்வளவுதான். அது ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த பகவத்கீதைய எடுத்து பேசுகின்ற சாதாரண பௌராணிகள் பேசுற மாரி இல்லாம, நார்த் இந்தியாவுல வந்து அட்கடானந்தான்னு ஒரு சுவாமிஜி இருக்காரு. அவரு வந்து அழகா இந்த மனசையும், அறிவையும் இணைச்சு ஒரு கீதை எழுதியிருக்காரு. அது வந்து எதார்த்த கீதைன்னு பேரு. அவரு தான் அந்த கீதைக்கே அருமையான ஒரு டெஃபினிஷன் குடுத்த ஒரு மகா ஞானி. சுவாமி அட்கடானந்தான்னு இருக்காரு நார்த் இந்தியால. அந்த எதார்த்த கீதை அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லயும் தமிழ்லயும் கிடைக்குது. எல்லா மொழிகள்ல இருக்கு. அது எதார்த்த கீதைன்னு நீங்க போய் வெப்சைட்ல கிளிக் பண்ணீங்கனாலே வந்துடும். எதார்த்த கீதைன்னு குடுங்க. வெப்சைட்ல குடுத்தீங்கன்னா, எதார்த்த கீதை வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க புக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தியாவுல இருக்கிற அத்தன லாங்குவேஜ்லயும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நெறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அட்கடானந்த சுவாமிக்கு வந்து சேவை செய்யக்கூடிய சிஷ்யர்கள் நெறைய இருக்காங்க. எல்லாம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட மொழி மாற்றம் செஞ்சு, அப்பல்லாம் ஏஐ கிடையாது. இப்பதான் ஏஐ வந்துருச்சு. நீங்க இங்கிலீஷ்ல குடுத்த உடனே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துரும். ஆனாலும் ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்தாலும், திருப்பி மெனக்கெடணும்.
அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்குமா? அது தெரிஞ்ச மாரி மாத்தி மாத்தி போட்டுரும். நாம அத திருப்பி உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அதுவும் ஒரு வேல தானே. அப்ப இப்படி ஒரு 2 வேல வாங்கும். அப்ப வந்து அவங்களே ஒவ்வொன்னும் மொழி மாற்றம் பண்ணாங்க. அந்த எதார்த்த கீதையெல்லாம். அந்த எதார்த்த கீதையெல்லாம் நான் ஒரு 12, 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஏஐ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய டெலகிராம் சேனல்ல அத பத்தி போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும்போது எதார்த்த கீதைய பத்தி போட்டுட்டு இருந்தேன். நம்ம பழைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த புக்கு கூட அதுல குடுத்தேன். டவுன்லோட் பண்ணி படிங்கன்ட்டு அந்த புக்க கூட நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதிலேயே போட்டு விட்டுருந்தேன். அந்த டெலகிராம் சேனல்ல. அது ஈஸியா நீங்க எடுத்துக்கங்க அப்டின்ட்டு. அப்படி அந்த புக்குக்கு எடுக்காதவங்க, இப்போ வந்து Googleல போய் எதார்த்த கீதைன்னு குடிங்க. அது வந்துரும். அந்த சாமிஜியும் ஃபோட்டோ இருக்கும். ஒரு மிகப்பெரிய மகான் அவரு. அதுதான் உண்மையான கீதை. கம்ப்ளீட் மைண்ட் தான். எப்படி மைண்ட் பேசுது? கௌரவர்கள்லாம் வந்து தாட்ஸ். கௌரவர்கள் எல்லாமே தாட்ஸ் தான். 100 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க அந்த கதையில படிக்கிறீங்க இல்லையா? பாண்டவர்கள், கௌரவர்கள் அப்படின்ட்டு. இது கதை படிக்கிறதுக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கும். நடைமுறையில யோசனை பண்ணி பாருங்களேன். 100 குழந்தைகள பெக்க முடியுமா? ஒரு பெண்மணி வந்து 100 குழந்தைய பெக்க முடியுமா? ஒரு 5 பேர் பெக்கலாம், 6 பேர் பெக்கலாம். அல்லது 10, 15 கூட பெத்திருக்கலாம். மேக்ஸிமம். அது அந்த காலத்துல 10, 15 கூட பெத்தாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல 1 பெக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அந்த காலத்துல 10, 15 கூட ஈஸியா பெற்றாங்க. பெக்க முடிஞ்சதுன்னா என்ன காரணம்? உடல் வலிமை தான் காரணம். அதாவது அந்த காலத்துல பெண்மணிகளுடைய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள். நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களால அந்த டெலிவரியும் வந்து அவங்களால சுகப்பிரசவம் பண்ண முடிஞ்சது. பட் இன்றைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் சொங்கி மாரி இருக்கிறதுனால ஒருத்தராலயும் சுகப்பிரசவம் பண்ண முடியறதில்ல. சாப்பாடும் சரியில்ல, பழக்கவழக்கங்களும் சரியில்ல. அப்ப வந்து எப்படி அவங்களால சுகப்பிரசவம் பண்ண முடியும்? அல்ல அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தையே ஆகறதில்ல. இல்லன்னா ஆப்பரேஷன் இப்படியே தான் பெரும்பாலும் இன்றைக்கெல்லாம் யூத் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் என்னன்னா ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸ், வளர்ப்பு முறை, அப்புறம் எல்லாமே பழக்கவழக்கங்கள் தான் காரணம். இப்படிலாம் இருக்கட்டும். ஆனா, இப்போ அத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 100 குழந்தைகள் சாத்தியமே இல்ல. அப்ப அதெல்லாம் வந்து கதாபாத்திரங்கள உருவாக்குறது எதுக்குன்னா, நம்முடைய தாட்ஸ்ல எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த எதார்த்த கீதை வந்து அருமையா விளக்கும். அதுல ஆடியோவும் இருக்கு. நீங்க வந்து எதார்த்த கீதை வந்து புக்கும் படிக்கலாம். அதே வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி ஆடியோவும் கேட்கலாம். ரொம்ப அருமையா எக்ஸலன்ட்டா இருக்கும். MP3 ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தமிழ்ல விளக்கம் குடுப்பாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது ஒரு ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. எதார்த்த கீதா. ஏன்னா இந்த கீதை இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாயை என்னுடைய தெய்வீக சக்தி. அதை தாண்டுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் என்னையே சரணடைகிறவர்கள் இந்த மாயையை தாண்டி விடுகிறார்கள்ன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றதுனால, நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிற வரைக்கும், நீங்க இந்த வாழ்க்கைய வெல்ல முடியாது. இந்த உலகத்த நீக்க முடியாது. அப்ப எப்ப நீங்க உங்க மனத விசாரிச்சு, நான் அந்த தூய அறிவு தான்னு உங்கள உணர்றீங்களோ, அப்ப நீங்க இந்த மனச கடந்து வெளிய வந்துரலாம் இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. கீதையில இந்த விஷயம் தான் சொல்றாரு. அத இப்படி சொல்லும்போது ஒரு பாமரன் படிக்கும்போது, ஏதோ மாயை பயங்கரமான சக்தி போல் இருக்கு. அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கும் போல் இருக்கு. இவர சரணடைஞ்சுட்டா அந்த சக்திய நம்ம வென்று விடலாம், தாண்டி விடலாம் போல் இருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இது துவைதம். ஏன்னா நமக்கு வேறாக இறைவனை பார்ப்பது. ஆனா அந்த சுய அறிவுல இந்த உலகம் பிரகாசிக்குதுங்கிறது அத்வைதம். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஈஸியா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? முதல்ல அறியாமை இருக்கு. மாயையை கண்டு ஒரு வியப்பு இருக்கு. ஆச்சரியப்படுது மனசு. விசாரணை பண்ணி பார்த்தா, மாயை புரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் தானாவே மன அமைதி வந்துடுது. இததான் சொல்றார். இங்க உபசாம்யதி அப்படின்னு ஒரு சொல்லு சொல்றார் இல்லையா? அந்த சொல் என்னன்னா, வேதாந்தத்தின் நோக்கம் இந்த உலகத்தை மறுப்பது அல்ல. உலகத்தை பற்றிய மனக்கலக்கத்தை அமைதிப்படுத்துவது. இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இங்க அத்வைத வேதாந்தம் எப்படி வருது அப்படின்னா, உலகமே இல்லை என்று சொல்வது கிடையாது. உலகத்தை மறுப்பதும் கிடையாது. ஆனால் உலகத்தை பற்றிய மனக்கலக்கம் இருக்கு இல்லையா? நம்ம இடத்துல தவறான புரிதல் இருக்கு இல்லையா? அத நீக்கிக்கிட்டீங்கன்னா போதும். தானாவே மனசு அமைதியாயிடும். ஏன்னா, மனசு தானே உலகத்த உண்டு பண்ணியிருக்கு. அப்ப அந்த மனம் அமைதியான உடனே அங்க அறிவு பிரகாசிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தானே உலகமே இருக்குது. அப்ப அந்த அறிவு இருக்கிறதுனால உலகம் இருக்குது. அதனால எனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிறதுனால கண்ணாடில என் உருவம் தெரியுது. அதனால எனக்கு என்ன பிரச்சனை? அது தெரியக்கூடாது. நான் இப்பயே கண்ணாடிய உடைச்சு எறிஞ்சிருவேன்னு சொல்ல முடியுமா? கண்ணாடியும் இருந்துட்டு போது. என்னுடைய உருவமும் தெரிஞ்சுட்டு போது. அது நான் இருக்கிறதுனால தானே. எதுக்காக நான் அத போய் அழட்டிக்கணும்னு நான் கடந்து போயிடுவேன். கண்ணாடியும் உடைக்க மாட்டேன்.
கண்ணாடியில் தெரிகிற உருவத்த கண்டு கலங்கவும் மாட்டேன். காரணம் எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. பிரதிபிம்பம் தானே! என்னுடைய உருவம் தானே அந்த கண்ணாடியில தெரியுது. இதுக்கு எதுக்கு போய் நான் அலட்டிக்கணும்? அப்படின்னு நான் அத டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாரி, ஞானிகள் இந்த உலகத்த டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இவ்வளவு தான் எக்ஸாம்பிள். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்கு இத நான் நீக்குறேன், போக்குறேன், எனக்கு உலகமே வரக்கூடாது, யாரும் விவகாரத்துக்குள்ளேயே வராதீங்க, அப்படின்லாம் போய் மைண்ட் சொல்லணுமா? அவசியமே கிடையாது. புரிஞ்சுட்டா கடந்து போக முடியும். மாயையை கடந்து போக முடியும். அப்போ இங்க வந்து இந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இத வந்து 137வது ஸ்லோகத்துல இன்னும் எப்படி சொல்ல வராருன்னு பார்ப்போம். பிரசரந்தி ஹி சோத்யானி ஜகத் வஸ்துத்வதாத்சு ந சோதனீயம் மாயாயாம் தஸ்யாத் சோத்யை கரூபதः. வித்யாரண்யர்லாம் வந்து ரொம்ப பாண்டித்யம் பெற்ற ஒரு புலவரா இருக்கிறதுனால, சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே இணைச்சுக்கிறாரு. ரொம்ப டஃப்பா இருக்கு. அதாவது அத பிரிச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் நாலேட்ஜ் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இருந்தாலும் நம்ம அத ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ எப்படி புரிய வைக்கிறாருன்னா, "சோத்யை ரூபத்தகா" அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? அத எப்படி பிரிக்கணும்? "சோத்யா ஏக ரூபத்தகான்னு" பிரிக்கணும். "சோத்யா ஏக ரூபத்தகா." அதாவது அது தானே ஒரு கேள்விக்குரிய பொருளாக இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, உலகம் வந்து பாரமார்த்திய சத்தியம் என்று வாதிப்பவர்களிடமே எண்ணற்ற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் மாயையை பற்றி தனியாக அத்தகைய கேள்விகளை எழுப்ப வேண்டியதில்லை. ஏனென்றால், மாயை தானே விளக்கப்பட வேண்டிய ஒரு தோற்ற நிலையாகும். விசாரணைக்குரிய ஒரு தோற்றம் தான் என்று இந்த இடத்துல ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதுதான் ஜகத் வஸ்துத்வ பாத்திசு அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப சிலர் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரர் சொல்றாங்க, இந்த உலகம் வந்து பாரமார்த்திய சத்தியம் அப்படின்னு ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டா, பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கும். என்னென்ன கேள்விகள்? இப்ப உலகம் உண்மையா இருந்தா அது எப்படி தோன்றியது? ஏன் தோன்றியது? யார் படைத்தார்கள்? அப்ப அப்படிப்பட்ட படைப்புல எனக்கு ஏன் துக்கம் வருது? எதனால சமத்துவம் இல்ல? ஒருத்தருக்கு அது ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எதனால இந்த பிறப்பு, இறப்பு வருது? அப்படின்னு இந்த மாரி பல கேள்விகள் வந்து நம்ம கேட்க வேண்டி வரும். எப்ப கேட்கணும்? ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? உலகம் உண்மையாக இருந்தால், இதான் பாயிண்ட். அப்ப இங்க வந்து எப்பயுமே அதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு விஷயம் வந்து உண்மைன்னா அதுக்கு ஆதாரம் குடுக்கணும். பொய்ன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் குடுக்க வேண்டியது இல்ல. இதான ஈஸி மெத்தடு. இப்ப நீங்க வெள்ள காக்காவ பார்த்தீங்களா? ஆமாங்க பார்த்தேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அது எங்க பார்த்தீங்க? எந்த இடத்துல பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? எத்தன மணிக்கு பார்த்தீங்க? எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம். நீங்க வெள்ள காக்காவ பார்த்துட்டீங்களான்னு ஒருத்தரு கேட்கும்போது, ஆமா பார்த்துட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, திருப்பி நான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்கலாம். எந்த டைம்ல, எப்போ, எந்த இடத்துல, எத்தன மணிக்கு வந்துச்சு? எப்படி இருந்தது? மத்த காக்கா மாரியே இருந்ததா? இல்ல தலை வேற மாரி இருந்ததா? அதனுடைய அழகு வேற மாரி இருந்தா? அப்படி கேட்டுக்கிட்டே போலாம். ஆனா, அந்த வெள்ள காக்காவ பார்த்தீங்களான்னு நான் கேட்ட உடனே, "வெள்ள காக்காவா? எனக்கு தெரியலீங்க. நான் பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, முடிஞ்சது. கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளதான். பார்க்கல. உங்ககிட்ட போய் நான் என்னத்துக்கு கேட்கறதுக்கு இருக்கு? நானும் விட்டுடுவேன். அப்ப இந்த மாரி, இந்த உதாரணம் புரியுது இல்லையா? இந்த மாரி, இந்த உலகம் வந்து உண்மைன்னு சொன்னா, அதுக்கு 1000 1000 விஷயங்கள நம்ம சொல்லணும். அது எப்ப தோன்றியது? ஏன் தோன்றியது? இந்த உலகத்தை யார் படைச்சா? அப்புறம் இந்த உலகத்துல ஏன் எனக்கு துக்கம் வருது? அப்புறம் ஏன் இந்த உலகத்துல ஒற்றுமை கிடையாது? எதனால பிறப்பு, இறப்புன்னு 1000 1000 கேள்விகள நம்ம எழுப்பலாம். அப்ப இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. மாயாயாம் ந சோதனீயம் அப்படிங்கிற வார்த்தைய போடுறாரு. அப்ப அத்வைதம் என்ன சொல்லுது? உலகம் மித்யா என்று சொல்லிடுது. மாயையின் வெளிப்பாடு என்று சொல்லிடுது. அப்ப உலகத்தை பற்றிய அதே வகை கேள்விகளை பாரமார்த்திய நிலைக்கு நம்ம எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியம்னு சொன்னா தானே 1000 1000 நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இங்க நம்ம சத்தியம்னு சொல்றதில்ல, அசத்தியம்னு சொல்றதில்ல. அசத்தியம்னு கூட நம்ம தள்றதில்ல. தோற்றம்னு சொல்லிட்டோம். அப்ப தோற்றம்ங்கும்போது, அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? அது மாறிக்கிட்டே இருக்கும்பா. தோற்றம்னா அது இப்ப இருக்கும், திடீர்னு மறைஞ்சிடும், வரும், போகும். அது அனிர்வச்சனீயம். அவ்வளவுதான். அத பத்தி விளக்க முடியாது. அதுதான் மாயை. அதுதான் உலகத்துடைய தோற்றம். அப்ப இந்த மாரி நமக்கு வேதாந்த சாஸ்திரம் கொண்டு போகும்போது, உங்களுக்கு அது ஈஸியா போயிடும். உண்மையும் அதுதான். அப்ப அத விட்டுட்டு நீங்க பாட்டு இருக்குன்னு சொன்னா, அதுக்கு விளக்கம் குடுக்கணும். இல்லன்னு சொன்னா, அதுக்கும் ஏன் இல்லங்கிற விளக்கம் குடுக்கணும். அப்ப இங்க இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. அது வெறும் தோற்றம் தான். ஆனா நான் இருக்கிறதுனால.
நானும் இல்லன்னா உலகம் இல்ல. அப்ப என்னுடைய இருப்புனால உலகம் இருக்கு. எப்படி? இப்ப நான் விழிச்சுக்கிட்டு இருந்தா உலகம் இருக்கு. நான் தூங்கிட்டா உலகம் இல்ல. அப்ப நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க. விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே கேட்கிறீங்க. தூங்கும்போது எங்க போச்சு அந்த கேள்வி எல்லாம்? அப்ப மறைஞ்சு போதுல்ல. அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறவன் யாரு? எல்லாம் மைண்டே தான். அப்ப விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது மைண்ட் என்ன கேள்வி வேணா கேட்கும். தூங்கும்போது எந்த கேள்வியும் கேட்காம தூங்கும். அப்ப இந்த கேள்வி கேட்கிறதும், கேள்விய கேட்காம தூங்குறதும் மனசு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது அறிவு. அப்ப அறிவு மட்டும் தான் உண்மையில இருக்கு. இது தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வந்து போறது எப்படி உண்மையா இருக்கும்? நிச்சயமா உண்மையாக இருக்க முடியாது. அப்ப அது வந்து போற ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த தோற்றம் ஏன் வருது? அறிவு இருக்கிறதுனால வருது. அறிவே இல்லன்னா அது வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அறிவு இல்லாம போகாது. அது எப்பவும் இருக்கக்கூடிய வஸ்து. அப்ப அதிலிருந்து வெளிப்படுகின்ற மனசு வந்து போகுது. அதனால நமக்கு இந்த உலகம் வந்து போகுது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப எளிமையா போயிடும். இந்த ஸ்லோகம் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இத நம்ப ஒரு ஓமானத்தோட உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படி சொல்லலாம்? இப்ப ஒரு அம்மாவும், குழந்தையும் ஒரு சினிமாவுக்கு போறாங்க. அந்த சினிமாவுல ஒருத்தரு இறந்து போன மாரி ஒரு சீன் வருது. அந்த சீன அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. திரைப்படத்த ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மனிதன் ஏன் இறந்து விட்டார்? அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க அம்மா கிட்ட கேட்குது. அப்போ திரைப்படத்துல அந்த கதைக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் இருக்கலாம். ஆனால் திரைப்படம் முடிந்த பிறகு இந்த கதாபாத்திரம் உண்மையில் ஏன் இறந்தார் என்று கேட்பதற்கு பொருத்தமற்றதாகவல்லவா நமக்கு தெரியுது. அது மாரி. ஏன்னா, இப்போ அந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் சினிமாவுல அந்த சீன் இறந்து போன சீன் உண்ம மாரி இருக்கு. அதனால அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட, "அம்மா ஏன் அவர் இறந்துட்டாரும்மா? ஏம்மா அவர் இறந்துட்டாருன்னு?" கேட்குது. ஆனா அது கதையில கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். அவர் வரவும் இல்ல, அவர் இறக்கவும் இல்ல. ஆனா அது ஒரு தற்காலிகமாக ஒரு படம். ஆனா அந்த குழந்தைக்கு அத சொன்னா புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. அதனால அவங்க அம்மா "பாரு கம்முனு படத்த பாரு. தொந்தரவு பண்ணாம படத்த பாருன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப அது மாரி இங்க உலகத்திலயும் 1000 1000 விஷயங்கள் வந்து போறதுல, ஒவ்வொருத்தரும் 1000 1000 கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு டைம் வேஸ்ட்டு? நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவன் புரியாம கேட்டுக்கிட்டே இருப்பான். நாம புரியாம பதில் சொல்ல முடியுமா? நமக்கு தான் புரிஞ்சு போச்சுல்ல. அப்ப நீ சும்மா வேடிக்கை பாரப்பா. சும்மா தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதத்தான் இங்க ஞானிகள் பண்றாங்க. ஏன்னா, ஞானிகள பொறுத்தவரைக்கும் அது திரைப்படம் என்பதை அறிந்து விட்டார்கள். அப்ப மாயையின் நிலையை உணர்ந்த பின்பு, அந்த தத்துவ கேள்விகள் எல்லாம் தானாகவே தணிந்து விடுகின்றன என்று நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு ஓமானம் கூட இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப கனவுல நம்ம ஒரு பெரிய அரண்மனைய பார்க்கிறோம். அந்த அரண்மனைக்குள்ள நம்ம அப்படியே ஒரு ஒரு நாள் ராஜா மாரி வாழ்ற மாரிலாம் கூட நமக்கு வாழ்க்கை இருக்குது. அது நல்லா ஆனந்தமாவே இருக்கு. ஏன்னா அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. ஆனா திடீர்னு கனவு கலைஞ்சிடுது. விழிச்சு பார்த்தா அரண்மனையே காணோம். அப்ப எல்லாம் தோற்றமா மாறிடுச்சு. அப்ப கனவு காணுகின்ற வரைக்கும் நம்மள ராஜா மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கனவு கலைஞ்ச பிறகு அந்த மாரி ஒரு கேரக்டர் நமக்கு கிடையாது. அரண்மனையும் இல்ல, நம்ம ராஜாவும் இல்ல, ஆடம்பர வாழ்க்கையும் இல்ல. நம்ம எப்பயும் போல சாதாரண நபரா இருக்கிறோம். அப்ப இது எப்படி நமக்கு அந்த கனவு தோற்றம் தான், அந்த மாரி ஒரு நிகழ்வெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு புரியுதோ, அது மாரி இப்போ இந்த நனவு உலகத்திலயும் இப்ப உங்களுக்கு குடுக்கிற கதாபாத்திரம், நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற கதாபாத்திரம், அது எப்படி வேணா இருக்கலாம். உண்மையிலேயே இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையா கூட இருக்கலாம். இல்ல ஒரு வறுமையான வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா 2மே உண்மையில தோற்றம் தான். ஏன்னா, அது இந்த உலகத்துல இப்ப இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் நீங்க இந்த உலகத்த விட்ட பிறகு, அந்த வாழ்க்கையும் உண்மை கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து போற ஒரு தோற்றம். அப்ப அந்தந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அதுல போய் நம்ம மாட்டக்கூடாது. அந்தந்த ரோல் அது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு, நாம அதுக்கு வெளிய இருந்து சாட்சியா பார்க்கிற ஒரு நிலை நமக்கு வந்துவிட்டா, இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம் மாரி மாறிடும். அப்ப இந்த படத்த அப்படியே பார்த்துக்கிட்டு, ரசிச்சுக்கிட்டு, அப்படியே ஆனந்தமா இருக்கலாம் இல்லையா? அதுதான் சாட்சி நிலை. அந்த சம்பந்தப்படாத நிலை. அது புரிஞ்சிடுச்சுன்னா போதும். அறிவு தன்னுடைய சுயத்துல அப்படியே நிக்கும். மனசு அடங்கிடும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் அததான் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை விஷயமா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தை பாரமார்த்திக சத்தியமா ஏத்துக்கவே கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உலகம் உண்மைன்னு நெனச்சுட்டீங்கன்னா, எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்கு வந்துரும். அந்த கேள்விக்கான பதில கொடுக்கவே முடியாது. அதனால இந்த உலகம் என்பது வெறும் விவகாரத்துக்கான சத்தியம் தான். வியாவகாரிக சத்தியம் தான். ஆனா உண்மையில நம்மை நாம் உணர்வது மட்டும் தான் பாரமார்த்திக சத்தியம். அதுதான் வேதாந்தம் சொல்ல வருகின்ற
ஆழமான உண்மை என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இத வந்து மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் ஒரு அழகான ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்ன்னா, "நான் நிரோத்தோ நா சோத்பத்திர் நா பத்தோ ந ச சாதகः நா முமுக்சுர் ந வை முக்த இத்யேஷா பரமார்த்ததः." இங்க என்ன சொல்றாருன்னா, பரமார்த்தான்னு சொல்றாரு கடைசியா. அதாவது பரமார்த்த நிலையிலே உற்பத்தியும் இல்லை, அழிவும் இல்லை. அங்கு பந்தமும் இல்லை, சாதகனும் இல்லை. ஏன் முமுட்சு கூட இல்லை. ஆகவே முக்தன் கூட இல்லை. அப்ப அதுதான் உண்மையான பரமார்த்த உண்மை அப்படிங்கிறத கௌடபாதருடைய காரிகையில வியாவகார சத்தியமும், பாரமார்த்திய நிலையும் புரிய வைக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க கௌடபாதர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பாரமார்த்த நிலை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அந்த தூய அறிவு நிலை. அதாவது அந்த பிரம்மமா நீங்க மாறுன அற்புதமான நிலை. அது அந்த 7 நிலைகள கடந்த நிலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா? 7 தத்துவங்கள். அறியாமை, ஆவரணம், விட்சேபம், பரோட்சம், அபரோக்ஷம், அப்புறம் அந்த திருப்தின்லாம் சொன்னேன் இல்லையா? 7 விஷயங்கள் நான் சொன்னேன். அந்த 7ம் எப்படி கடக்கிறதுன்ட்டு 10 மனிதர்களுடைய கதை, தசமன்களுடைய கதை சொன்னேன். அப்ப அந்த 7 விஷயங்கள கடந்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருப்தி கிடைச்சிடுதுல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 பேரும் கிடைச்சுட்டாங்க. 10வது மனிதன் இருக்கிறான். அப்ப எனக்கு கவலை போயிடுச்சு, சோகம் போயிடுச்சு. நம்ம 10 பேர் இருக்கிறோம்னு சந்தோஷம் வந்துருச்சு. திருப்தி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன காணோம்ன்ட்டு புலம்பிக்கிட்டே இருந்தோம். அந்த ஒருத்தனும் உண்மையிலே காணாம போல. நம்ம எண்ணாம விட்டுட்டோம். மத்த 9 பேர் எண்ணிட்டு நான் இல்லங்கிறத சொல்றது பதிலா இன்னொருத்தன காணோம்னு சொல்லிட்டு இருக்கிற மாரி, இங்க நானே அதுவாக இருந்து கொண்டு எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதுதான் அஞ்ஞானம். அப்ப நாம அந்த நிலைய அடைஞ்சிட்டா, அந்த 7 நிலைகளை கடந்து 8வது நிலை தான் நமக்கு அந்த உயரிய நிலை. இது அழகா யோக சாஸ்திரம் சொல்லும் இல்லையா? சமாதின்னு பேரு. நீங்க 7 நிலைகள கடந்து அட்டாங்க யோகத்துல 8வது நிலைக்கு பேரு சமாதி. இது ஒரு சூட்சும பரிபாஷை. இதெல்லாம் நம்ம வெளிப்படையா உடைக்கக் கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு உடைக்கிறேன். அதாவது சமாதி அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க அந்த ஆதியோடு சமமாயிடுறீங்க. அதே மாரி 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரம். அப்ப சகஸ்ரஹாரம். அப்ப பிரம்மரந்திரம் இருக்கு இல்லையா? அதையும் கடக்கிறது. அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது உடம்பு கடந்த நிலை. அங்க உடம்பே இல்ல. நீங்க 7 சக்கரங்கள உடம்புக்குள்ள தான் வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம். அது வந்து யோக மார்க்கத்துல நீங்க வந்து அந்த பயிற்சி பண்றேன், இந்த பயிற்சி பண்றேன். அதுல வந்து கீழ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு சக்கரத்தையும் பிடிக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு உடல் உறுப்புகள நீங்க அந்த இடத்துல மையப்படுத்தி நீங்க சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? இதெல்லாம் இந்த உடம்போட பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை தான். உடம்பு விட்ட பிறகு இதெல்லாம் இருக்காதுல்ல. ஆனா இத வந்து சூட்சுமமா புரிய வைக்கிறாங்க பரிபாஷையில. அப்ப 7 நிலைகள நீங்க கடந்து இந்த 7 சக்கரங்கள கடந்து மேல போயிட்டீங்கன்னா, துரியம் அதுக்கப்புறம் துரியாதீதம்னு ஒரு நிலை. துரியத்துக்கு அதீதமான ஒரு நிலை இருக்கு. அதுதான் பிரம்ம நிலை. அங்க வந்து பாரமார்த்திய நிலை. அதாவது பரமார்த்த நிலை அது. அத சொல்றாரு கௌடபாதர். அழகா சொல்றாரு. அத எப்படி சொல்றாரு அந்த நிலையில? பரமார்த்த நிலையில உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது. அங்கு பந்தமும் இல்ல, பந்தம்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சாதகனும் இல்ல. அப்ப இங்க யாராவது முமுட்சு இருக்கானா? முமுட்சும் இல்ல, முக்தனும் இல்ல. ஏன்? முமுட்சுங்கிறவன் ஆரம்பத்துல இத பத்தி தெரிஞ்சுக்க வரான். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் மோட்சத்த அடைஞ்சுட்டேன்னு சொல்லுவான். முமுட்சுன்னா என்ன? மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன் முமுட்சு. அப்போ நீங்க வந்து ஒரு பாடத்த படிக்க வந்த உடனே எனக்கு மோட்சத்த தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்குங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. எனக்கு வீடு பேர காட்டிக் குடுங்கன்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்கிற மாரி ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப அது மோட்சத்தை நோக்கிய ஒரு பயணம். அதுக்கு பேரு முமுட்சு. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு முக்தி இருக்கா? முக்திங்கிறதே ஒண்ணு இல்ல. ஏன்? பாரமார்த்த நிலையில அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. அப்ப அங்க போயிட்ட பிறகு 2வதான பொருள் ஒண்ணு இல்லவே இல்லையே! அப்புறம் என்னத்த போய் நீங்க அத பண்றேன், இத பண்றேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், அந்த கர்மா, இந்த கர்மா, அப்புறம் நான் முக்தன், நான் ஜீவன் முக்தன் அல்லது விதேக முக்தன். எதுவுமே கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. இததான் நம்ம ரிபுகீதையில பார்த்தோம். ரிபுகீதையெல்லாம் உடைச்சுட்டோம்ல. ரிபுகீதையெல்லாம் முழுசா உடைச்சாச்சு. நெறைய பேருக்கு அது ரிபுகீதை படிச்சு கூட புரியல. நம்ம எடுக்கிற இந்த பாடமெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா உண்மையிலேயே? நீங்க டைரக்ட்டா இந்த கிளாஸ்ல வர்றவங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ? வெளிய இருக்கிறவங்கலாம் அருமையா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு கூப்ட்டு அவங்க ரிப்ளை குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா அவ்வளோ ஞானத்துல இருக்காங்க. ஏன்னா அதான் ஃபீட்பேக்.
எனக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. அந்த YouTubeல அந்த ரிவ்யூ இத கேட்டுட்டு, எப்படியோ என்னுடைய நம்பர வந்து அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்திருப்பாங்க போல இருக்கு. எடுத்துட்டு கூப்ட்டு, "அருமையா உடைச்சுட்டீங்க. இப்படியெல்லாம் யாருமே உடைக்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையா புரிய வச்சுட்டீங்க." அப்படின்னு அவங்க அந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துறது இருக்கு பாருங்க. அதுதான் நான் இந்த பாடத்த எடுத்ததுக்கே சந்தோஷம். ஏன்னா இந்த பாடத்த நான் இவ்வளவு மெனக்கெட்டு எடுக்கிறேன்ல, இத எத்தன பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா புரிஞ்சுகிட்டவங்க அந்த ரிப்ளை குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நாம பட்ட பலன். அதாவது நம்ம எடுத்த இந்த எஃபோர்ட்ஸ்க்கான பலன். அததான் நான் ஈஸ்வர காரியமா பார்க்கிறேன். அது எப்படி தன்னை வெளிப்படுத்துது? யாருக்கெல்லாம் குடுக்கணும்னு விரும்புது? அது எப்படியெல்லாம் குடுக்கணும்னு நெனைக்குது? அப்படிதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டெப்த்தான சப்ஜெக்ட் இது. அத எத்தன பேர் புரிஞ்சுக்க முடியும்? அந்த பாரமார்த்திய நிலைங்கிறது என்ன? அது துரியத்துக்கு மேல இருக்கிற துரியாதீதம். ஆனா நாம துரியம் வரைக்கும் தான் நின்னுகிட்டு இருப்போம். நான் அங்க பண்றேன், இங்க பண்றேன், சமாதி அடையப் போறேன், முக்தி அடையப் போறேன், அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு, அத நோக்கி ஓடிக்கிட்டு, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா, இங்க உண்மையான நிலை என்னங்கிறத மிகப்பெரிய ஞானிகள் கௌடபாதர் போன்றவர், ஆதிசங்கரர் போன்றவங்கலாம் நிரூபிச்சுட்டாங்க. ஆனாலும் ஒரு சில கூட்டம் வந்து அத அப்படி ஓப்பனா சொல்ல மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அத அப்படியே வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணிட்டே போறதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் போட்டுருக்கு. அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் வெளிப்படையா உடைச்சு விட்டோம்னா, இங்க வந்து இதுக்கு மேல இந்த விஷயம் எல்லாம் கேட்கறது எதுக்கு தெரியுமா? ஒரு சுகம் இருக்கு. ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். இப்ப நான்லாம் இந்த அத்வைத வேதாந்தத்த படிக்கிறதும், சொல்றதுமே என்னையே நான் அனுபவமாக்குன ஒரு சுகம் இருக்குல்ல. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுல்ல. அதாவது சர்க்கரையினுடைய சுவைய சர்க்கரையே அறியுமா? அது அறிந்துகிட்டா உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன்ட்டு. இன்னொருத்தன் தான் நக்கி பார்த்து அது இப்படி இனிப்பா இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆனா அந்த சுவைய தன்னிடத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொருளுக்கு, அத வெளிப்படுத்தவே முடியாது. அதுவாவே அது இருக்குது. அப்படிதான் இங்க ஆத்மா இருக்கு. அப்ப அந்த பாரமார்த்த நிலை என்பது உற்பத்தி கிடையாது, அழிவு கிடையாது. பந்தமும் இல்லை. அங்க பந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சாதகனும் இல்லை. அங்கு முமுட்சுவும் இல்லை, மோட்சமும் இல்லை. முக்தனும் இல்லை. இதுவே பாரமார்த்த உண்மை என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதுல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு உயரிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம்னா, அத்வைத வேதாந்தத்தின் அந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா? அத வித்யாரண்யர் வந்து எந்த கேள்வியுமே தடை செய்யாம, எந்த கேள்வியில எப்படிப்பட்ட கேள்வி எழுந்தாலும், அதை உன்னுடைய சுய அறிவில் ஆராய்ந்து பார் அப்படின்னு நமக்கு இங்க உணர்த்துறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்த மகான்கள் வந்து ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க மாயை என்பது ஒரு சுயாதீனமான விஷயம் கிடையாது. அதே சமயம் அதை பாரமார்த்திய பொருளாக எடுத்துக்கொண்டால் முடிவில்லாத பல கேள்விகள் எழுந்துவிடும். அதனால மாயை என்பது எப்பொழுதும் தோற்றம் தான், மித்யா மட்டும் தான் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு உண்மை புரிந்துவிடும். என்ன உண்மை? பிரம்மம் சத்தியம் என்ற உண்மை. ஏன்னா பிரம்மம் தானே உண்மை. சத்தியம்ங்கிற வார்த்தைய உண்மைன்னு சொல்றோம் நம்ம. அவ்வளவுதான். பிரம்மம் சத்தியம். ஜெகன் மித்யா. அப்போ அவ்வளவுதான். வேதத்தினுடைய மகா வாக்கியம் புரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு மேல என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்ப வேதாந்தத்தின் இந்த மாதிரி விவாத முறை ஒரு முக்கியமான நியாயத்தை எடுத்துரைக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப வித்யாரண்யர் எதிர்வாதியிடம் மிக நுட்பமாக இந்த ஸ்லோகத்துல என்ன கூற விரும்புகிறார்ன்னு கேட்டா, "நீ என் கருத்தை கேள்வி கேட்கலாம். ஆனால் உன் கேள்வியை இன்னொரு கேள்விக்குரியதாக இருந்தால், முதலில் அதற்கு பதில் கூற வேண்டும். கேள்விக்கு பதிலாக மீண்டும் கேள்வி மட்டும் கேட்கக் கூடாது." அப்படிங்கிறது வித்யாரண்யருடைய ஒரு ஆழமான, நுட்பமான விஷயமா நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு? இது வெறும் தத்துவம் அல்ல, நியாய சாஸ்திரத்தின் அடிப்படை விவாத ஒழுங்கு என்று நம்ம இந்த 137வது ஸ்லோகத்த பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தரிசனங்கள்ங்கிற முறையில நம்முடைய பாரத தேசத்துல ஒவ்வொரு ரிஷிகளும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆனா, அவர்கள் கடந்து வந்த பாதையில முடிந்த முடிவு வந்து அத்வைதம். அப்ப நம்ம அந்த முடிந்த முடிவில் நிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள கடக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடங்கள படிக்காமயும் நாம இந்த இடத்துக்கு வந்தா புரியாது. ஆக எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு வர்றதெல்லாம் இங்க பகுத்தறிவினுடைய அற்புதம் இருக்கு. அததான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த ஸ்லோகம் 137ஓட நிறைவு செய்வோம். நாளைய வகுப்புல ஸ்லோகம் 138 பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.